எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். இந்த எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையமானது கொண்டு வந்திருக்கு. இதற்கு தமிழகத்துல சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சில கட்சிகள் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. எதற்காக இந்த எஸ்ஐஆர் வேண்டாம்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? தேர்தல் ஆணையமானது எதற்கு வேண்டும் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சில விளக்கத்தையும் கொடுத்திருக்கு. அதை பத்தின நிகழ்வு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வேதா டாக்ஸ். இந்த எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் இருக்க பிழைகளை நீக்கி புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு இது உதவியா இருக்கும். அதற்கு எஸ்ஐஆர் கண்டிப்பா தேவை அப்படின்னு தேர்தல் ஆணையமானது சொல்லியிருக்கு. தமிழகத்துல ஆளும் கட்சிகள் போன்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குறுகிய காலத்துல இந்த எஸ்ஐஆர் ஆனது வாக்காளர் பட்டியலிருந்து நிறைய வாக்காளர்களை நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் தேர்தல் ஆணையமானது வைத்திருக்கு. இந்த தேர்தல் ஆணையமானது வாக்காளர் பட்டியல்ல எப்படி இதை சீர்திருத்தம் பண்ண போகுது, எப்படி இந்த பிழைகளை நீக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதற்காக பிஎல்ஓக்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற ஒவ்வொரு வாக்காளர்களையும் அவங்களுடைய ஆவணங்களையும் சரி பார்ப்பாங்க. இப்படி சரி பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் இந்த வாக்காளர் வாக்களிப்பதற்கான தகுதியற்றவர் அப்படிங்கிற மாதிரி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஎல்ஓக்கள் அந்த வீடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த வாக்காளர்கள் அங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, வாக்காளர்கள் அதே வீட்டுல வசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் வாடகை வீடுகளை வசிக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக அவர்கள் வெளியூர்களுக்கு சென்றிருக்கலாம், வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு. இப்படி செல்லும் பொழுது அதிகாரிகள் அந்த வீட்டிற்கு போகும் பொழுது அங்க அந்த வாக்காளர் இருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. பிஎல்ஓக்கள் அந்த வீடுகளுக்கு 2-3 முறை சென்ற பிறகுதான் அந்த வாக்காளர் குறித்த விவரங்களை தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 3-4 முறை சென்றாலும் கூட அவர் அந்த வீட்டுல இல்லை அப்படின்னா அவருடைய விவரங்களை எப்படி சேகரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு வெளிநாடுகளுக்கோ இல்ல வெளி ஊர்களுக்கோ சென்றிருக்கும் பொழுது அங்க ஆள் இல்லை அப்படின்னு பிஎல்ஓக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆவணங்கள் சரியாக இல்லை அப்படின்னு ஒரு விபரத்தை கொடுத்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. சரி, எதற்காக இந்த எஸ்ஐஆர் வேணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னா, கல்வி இல்ல மற்ற தொழில்கள் காரணமாகவோ இல்ல வேற எங்காவது போயிருந்தா இப்போ ஒரு வாக்காளருக்கு 2-3 தொகுதிகள்ல வாக்களிப்பதற்கான ஒரு வாக்குச்சீட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கும் பொழுது இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் வேணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இறந்தோர்களும் தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டியல்ல இடம்பெற்று வராங்க. இதையெல்லாம் சரி செய்து இந்த பிழைகள்லாம் நீக்கிறதுக்கு கண்டிப்பாக எஸ்ஐஆர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு குறுகிய காலத்துல இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இந்த வாக்காளர் சரிபார்ப்பானது நடைபெறுகிறது. இந்த ஒரு மாத காலத்துல என்ன செய்ய முடியும்? இப்போ டிசம்பர் 15ஆம் தேதி சீராய்வு நடக்குது. இந்த சீராய்வுக்கு அப்புறமா இதுல பிழைகள் இருந்தா, இதுல திருத்தம் இருந்தா மேல்முறையீடு செஞ்சு விண்ணப்பம் செஞ்சு நம்ம திரும்பவும் வாக்காளர் பட்டியல்ல இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட கடைசி அறிவிப்பு எப்படின்னா பிப்ரவரி 7ஆம் தேதி வருது. சோ இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல இதெல்லாம் செய்ய முடியுமா? கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து இவ்வளவு ஆண்டுகள் நடுவுல இத்தனை ஆண்டுகள் இருக்கும் பொழுது அதை சரிபார்க்காமல் இப்போது எதற்கு இந்த குறுகிய காலகட்டத்துல செய்யப்படும்? இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு அப்படிங்கும் பொழுது இப்ப இந்த காலத்துல செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம எதற்காக ரொம்ப பயம் அப்படின்னா, பீகார்ல இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் மூலமாக சுமார் 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்ப தமிழகத்துல 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா, இதுல 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, ராயபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா 25% வாக்காளர்கள் இல்ல அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ஒரு பகுதியில 1500 வாக்காளர்கள் இருக்கும் பொழுது 400 வாக்காளர்கள் எங்கன்னே தெரியல, அவர்களுடைய விவரமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டை எல்லாத்துக்குமே பயன்படுத்தி வரோம். எல்லாத்தோடையுமே ஆதாரை லிங்க் பண்ணிட்டு வரோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதார் ஒரு அடையாள சான்று தான், அது குடியுரிமை சான்று கிடையாது. நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் சான்று இது கிடையாது. உங்களுக்கான அடையாள சான்று தான் ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டை நாங்க இதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே ஆதார் கார்டுன்னு பயன்படுத்திட்டு இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதார் கார்டு அடையாள சான்று அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் சைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டுல உங்களுடைய பெயர்ல
இனிஷியல் இருக்காது, குடும்ப பெயரோ இல்ல அப்பாவின் பெயரோ பின்னாடி இருக்கும். ஸோ இதுவும் இந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற இந்த பெயரையும் பார்க்கும் பொழுது மிஸ்மேட்ச் ஆகுது. இது சரியா இல்லை அப்படிங்கும் பொழுது மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு வழக்கு வந்து திமுகவின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையானது நேற்று வந்தது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஐஆரை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு விசாரணையை திரும்பவும் நவம்பர் 26க்கு மாற்றி இருக்காங்க. இந்த நவம்பர் 26க்கு அப்புறம் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். இப்போ மக்களாகிய உங்களுக்கு என்ன தோணுது? இந்த எஸ்ஐஆர் மக்களுக்கு தேவையா? இல்ல இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். இது நம்மளுக்கு தேவையான ஒண்ணாதான் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு குறுகிய காலத்துல நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா பாக்குறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.